அம்மா அம்மா நம்ம ஏரியாவில் இருக்கிற நாய் எல்லாமே என்னை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் விட்டுருவண்ணா. அப்படியே விரட்டி வரானா, அப்படியே நாய் அப்படி துரத்திட்டு வருது, அப்படி அதை தாண்டி போகிறேன் நான். இப்படி ஒரு ரேஸ் அது ஒன்றுமே பண்ண முடியல நம்மளா, அவ்வளோ திறமை நம்மகிட்ட இருக்குது. அதனால் நாளைக்கு போய் நான் ரன்னிங் ரேஸு டபுள் ஜாயின் பண்ணி மிரட்டி விளாண்டுக்கிறேன் எல்லாத்தையும். நம்ம ஏரியாவில் எல்லாருமே என்னை வேலை தான் சொல்கிறானுங்க. ஸ்போர்ட்ஸ் கூட போய் நான் ஜெயிச்சு காட்டுறேன். நான் போய் என் ஃப்ரெண்டை ஒருத்தவங்க கேட்டோம்மா, அவன் சொன்னான் கிளப் ஒன்று இருக்குடா, போய் ஜாயின் பண்ணிக்கடா அப்படின்னு சொன்னான். 500 அட்வான்ஸ் கொடுத்தா நாளைக்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாமாம்மா. அப்பாட்ட கேட்டு ஒரு 500 வந்து ரெடி பண்ணுமா. மார்க்கெட் போகிறதுக்கு 200 காசு கட்டு அதுக்கே அவங்க அப்பா நின்ட்டாருடா. ப்ளீஸ்மா இந்த ஒரு டைம் மட்டும் வாங்கிக்காமா, ஜோசி கட்டுறேன் நான் வாழ்க்கையில். ஏங்க நம்ம புள்ள ரன்னிங் ரேஸில் நல்லா ஓடுவோம் நடக்குங்க. அவன் அதுக்கு ஏதோ கிளப் ஏதோ போய் சேரன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அட்வான்ஸ் 500 கொடுத்தா நாளைக்கே போய் ஜாயின் பண்ணிப்பானம்மா. அதுக்கு காசு தான் கொடுக்குறீங்களா? அது இவனா? ஏண்டி இவன் எங்கேருந்து வந்தான் தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு உனக்கு அந்தான வீதியில் ஒரு நாய் இருந்துச்சுல, குட்டி போட்டுள்ள ஒரு நாய். அந்த நாய்க்குட்டி எடுக்க போயிருப்பான் நடந்து. அந்த குட்டியோட அம்மா நாய் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இவன் கீழே உளுந்து முட்டியெல்லாம் காயாச்சு. நான் போய் பார்த்தவனே நாயெல்லாம் துரத்து விட்டேன். என்னை பார்த்தவனே அவன் ஓடுறான், ஓடி வீட்டுக்கு ஓடியாந்தான். அதுவும் டவுசர் கிழிச்சது கூட தெரியாமல் ஓடுறான். அவர் போய் ஸ்போர்ட்ஸை சாதிக்கிறாராம்மா. அதுக்கு தண்ட செலவு பண்ணுறதுக்கு காசு கேட்டுருப்போம் அவன்கிட்ட. வீணா போனவன்.